ஃப்ரெண்ட்ஸ், 2 தருணங்களில் தான் நம்பிக்கையின் மிக பெரிய சோதனைகள் நாம் எதிர்கொள்கிறோம் என்று உங்களுக்கு தெரியுமா? நாம் தேடும் பதில் நாம் நம்புவதற்கு மிகவும் பயப்படும் தருணத்தில். இது ஒரு மனிதனின் கதை. தன் உயிருக்காக பயந்தார். அப்படி செய்வதன் மூலம் அதை இழந்தார். டேனியல் ஒரு மலை ஏறுபவர், அச்சமற்றவர், உறுதியானவர், எப்போதும் அடுத்த சிகரத்தை துரத்துபவர். ஒரு இரவு அவர் இதுவரை இல்லாத அளவுக்கு மிகவும் துணிச்சலான ஏறுதலை தொடங்கினார். தனியாக. வானம் தெளிவாக இருந்தது. காற்று தெளிவாக இருந்தது. அவர் ஏறும்போது அவரது இதயம் உற்சாகத்தால் துடித்தது. ஆனால் அவன் மேலே ஏறியதும் வானிலை மாறியது. கருமேகங்கள் உருண்டன. இரவில் ஒரு மிருகத்தைப் போல காற்று ஊளையிட்டது. அவன் முகத்தில் பனி அடித்தது. பின்னர் அவர் வழுக்கி விழுந்தார். அவர் கீழே விழுந்து கொண்டிருந்தார். திடீரென கையில் கயிறு பிடிபட்டது. அவர் இருளில் தொங்கிக் கொண்டிருந்தார். வாழ்க்கைக்கும் மரணத்திற்கும் இடையில் தொங்க விடப்பட்டார். அவரது இதயம் படபடத்தது. அவரது கைகள் உறைந்த கயிற்றை பற்றி கொண்டன. புயல் சீறி பாய்ந்தது. பயம் அவரது உள்ளத்தில் ஊடுருவியது. விரக்தி அடைந்த அவர், கடவுளே, தயவு செய்து என்னை காப்பாற்றுங்கள் என்று கூச்சலிட்டார். பிறகு அவருக்கு ஒரு ஆழமான அமைதியான குரல் கேட்டது. அவர் அதை கேட்டார். அவரது உள்ளத்தில் ஒரு கிசுகிசுப்பு. கயிற்றை விட்டுவிடு. அவன் மனம், வேண்டாம், அது முடியாத காரியம், விட்டு கொடுத்தால் மரணம் நிச்சயம் என்று கத்தியது. மணி நேரங்கள் கடந்தன. இரவு குளிர்ந்தது. அவன் பிடி இறுகியது. அவன் பிடித்து கொண்டான். ஏனென்றால் விட்டு விடுவது சரணடைவதை குறிக்கிறது. அது நம்பிக்கையை குறிக்கிறது. காலையில் புயல் கடந்து விட்டது. சூரியன் மலைகளின் மேல் உதித்தது. தங்கக் கதிர்கள் மூடுபனியை கிழித்து எறிந்தன. மீட்புக்குழு அவரை கண்டுபிடித்தார்கள். அவர் உறைந்து போயிருந்தார். உயிரற்றவராக இன்னும் கயிற்றில் ஒட்டிக் கொண்டிருந்தார். அவர் திடமான தரையில் இருந்து 2 அடி உயரத்தில் மட்டுமே தொங்கிக் கொண்டிருந்தார். அவர் மிகவும் நெருக்கமாக இருந்தார். பாதுகாப்பு அங்கேயே இருந்தது. ஆனால் பயம் அவரை தாங்கி பிடித்தது. அவர் செய்ய வேண்டியதெல்லாம் கைவிடப்பட்ட போது. அதனால் நான் உங்களிடம் கேட்கிறேன், வாழ்க்கையில் எத்தனை முறை நீங்கள் எதையாவது விட்டு கொடுக்க பயமாக இருந்ததுனால் பட்டி பிடித்துக் கொண்டிருந்திருக்கிறீர்கள்? ஒரு நச்சு உறவு, ஒரு முட்டு சந்தான வேலை, சுமக்க முடியாத அளவுக்கு ஒரு சுமை. நீங்கள் தேடும் பதில் நீங்கள் விடுவிக்க மிகவும் பயப்படும் விஷயத்தில் இருந்திருக்கணும். உங்களுக்கு தெரியுதா? நம்பிக்கை என்பது வழியை காணும் போது மட்டும் நம்புவது அல்ல. அது உங்களால் முடியாத போதும் கூட நம்புவது. சரி, இன்னைக்கு பயத்தை விட்டுடுங்கள். நம்புங்கள். நீங்கள் கற்பனை கூட பண்ணாத விதத்துல வாழ்க்கை உங்களை எப்படி பிடிச்சுக்கிறது பாருங்கள். வாழ்க்கை பெரும்பாலும் பயம் மற்றும் நம்பிக்கைக்கு இடையில் தேர்வு செய்ய வேண்டிய சூழ்நிலைகளுக்கு நம்மை இட்டு செல்கிறது. மலை ஏறுபவரை போலவே சில சமயங்களில் நாம் மிகவும் இறுக்கமாக பிடித்துக் கொள்கிறோம். விட்டுவிட பயம், நம்புவதற்கு பயம். ஆனால் உண்மையான நம்பிக்கை என்பது சரணடைதல், பெரிய ஒன்று செயல்படுகிறது என்று நம்புவது. எனவே உங்களை நீங்களே கேட்டுக்கொள்ளுங்கள். நீங்கள் விட்டுவிட வேண்டிய எதை பிடித்துக் கொண்டிருக்கிறீர்கள்? செயல்முறையை நம்புவதிலிருந்து உங்களை தடுப்பது எது? இந்த கதை உங்கள் இதயத்தை தொட்டால் அதை கேட்க வேண்டிய ஒருவருடன் பகிர்ந்து கொள்ளுங்கள். நம்பிக்கையின் சக்தியை நீங்கள் நம்பினால் கீழே உள்ள கமெண்ட்ஸ்ல நான் நம்புகிறேன் என்று டைப் செய்வோம். ஒன்றாக நம்பிக்கையை பரப்புவோம். வீடியோ பார்த்ததற்கு நன்றி. வணக்கம்.